ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ராகவை குத்துறதுக்காக கத்தி எடுத்துகிட்டு வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவன் கத்தி எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற அடியால் தான் குத்தியிருக்கான். அதை பார்த்துட்டு ராகவும் கேட்குறான், இதெல்லாம் உன்னோட வேலை தானே, இவனுங்கெல்லாம் உன் ஆளுங்க தானே, அப்புறம் எதுக்கு நீ என்னை காப்பாற்றுற மாதிரி நடிக்கிற அப்படின்னு கேட்குறான். இங்கே பாரு ராகவ், ஒன்று நான் கொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா நானே உன் கதையை முடிச்சிருவேனே, எனக்கு எதுக்கு இவனுங்க துணையெல்லாம், எனக்கு இவனுங்கெல்லாம் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவன் அவனை காப்பாற்ற, அவன் இவனை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க. அங்கே இவளும் வாசல் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா, புருஷங்காரன் எப்போ தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இந்த பொண்ணு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ட்ராமாவோட ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ரெண்டு பேரும் சேஃப் ஆகிடுறாங்க. சரி வாடா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்போ பார்த்தா ஒருத்தவன் கன் எடுத்து நம்ம ராகவே ஷூட் பண்ணிடுறான். அடுத்த செகண்டே இங்கே விளக்கெல்லாம் அமர்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினிக்கு ஒரே பதட்டமாகவே இருக்குது. புருஷனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பயந்து போயிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ராகவால் பேசக்கூட முடியல, உயிர் போகிற சூழ்நிலையில் இருக்கிறான். ஏன்னா ஹார்ட்டை பார்த்து அந்த பையன் சுட்டுருப்பானோ என்னமோ தெரியல. நம்ம விராஜும் அவன்கிட்ட போயிட்டு என்னாச்சு ராகு, நீ எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவனால் பேசக்கூட முடியல. கடைசியாக சியான்னு சொன்னபடியே அவனோட மூச்சு நின்றுது, இறந்து போயிட்டான் இந்த இடத்துல நம்ம ராகவ். அதே சமயம் நம்ம ஹீரோயினோட முகத்தையும் காட்டுறாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில். அவளுக்கு இறந்து போன விஷயம் தெரியாமல் புருஷன்காரனுக்காக வெயிட் பண்ணுறா. எல்லா பொண்ணுங்களும் புருஷன் முன்னாடி நின்றுக்கிட்டு விரதத்தை முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினை மட்டும் புருஷன்காரனுக்காக வெயிட் பண்ணிட்டு அவனுக்கு கால்மே பண்ணுறா. அதை விராஜ் தான் பார்க்குறான். பட் எடுத்து பேசி எப்படி என்னத்தை சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் கட் பண்ணி விட்டுறான். இவளும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. எல்லா பொண்ணுங்களும் விரதத்தை முடிச்சுட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாமியாரும் கேட்குறாங்க, என்னாச்சுமா ராகு எதுக்காக இன்னும் வரல, நீ கால் பண்ணியா அப்படின்னு கேட்டால் நான் கால் பண்ணம்மா, ஆனால் அவர் எடுக்க மாட்டாரு. ஐ திங்க் அவர் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு போல், நீங்கள் போங்க, அவர் வந்ததும் நான் விரதத்தை முடிச்சுட்டு கீழே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் மாமியாரையும் அனுப்பி வச்சிடுறா. அதுக்கப்புறம் இவ வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி சியானு கூப்பிடுற ஒரு குரல் கேட்குது. பார்த்தா நம்ம ராகு தான் நின்றுட்டு இருக்கான். நீங்கள் எங்கே போனீங்க, நான் கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டீங்க, உங்களுக்காக எவ்வளோ நேரம் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதான் நான் வந்துட்டேன்ல, சரி வா விரதத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி அவனுக்கு தண்ணியை ஃபஸ்ட்டு கொடுக்குறா. ஏன்னா அவனுமே விரதம் இருந்திருக்கான் போல். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியை குடிங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நான் குடிக்க மாட்டேன், நீ தானே எனக்காக காத்துட்டு இருந்த, அதனால் நீ தான் ஃபஸ்ட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்களும் எனக்காக விரதம் தானே இருந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுத்துட்டு இருக்கா. அவனும் அதை வாங்கி குடிக்க போகிறான். ஆனால் டக்குன்னு அந்த டம்ளர் கீழே விழுந்துருது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும் போது தான் தெரியுது இது எல்லாமே இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அம்மாக்காரவங்க வேற ராகவேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கத்துற சவுண்டு கேட்குது. என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவ ஓடி வந்துட்டு இருக்கா. வேக வேகமாக கீழே படிக்கட்டு வழியாக இறங்கி வந்து பார்த்தா அங்கே நம்ம விராட் செத்து போன ராகவை அப்படியே தூக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினிக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போயிட்டு, ராகு என்னாச்சு உங்களுக்கு, கண்ணை முழிச்சு பாருங்க, என்ன பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி பேசிட்டே இருக்கா. அவளால் இதை நம்பவே முடியல. அப்புறம் நீங்கள் எனக்காக விரதம் இருந்தீங்க தானே, இந்தாங்க தண்ணி குடிங்க, தண்ணி குடிச்சிட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு அவனோட வாயில் ஊற்றி விட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு மாமியாக இருக்கிறவங்களும் டக்குன்னு அந்த தண்ணி கிளாஸை தூக்கி போட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க சியா, ராகு நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டான், அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவளுக்கு ரியலைஸே ஆகுது, புருஷங்காரன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கல்யாணம் பண்ணி கரெக்டாக 30வது எபிசோட்லேயே நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான். எதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும், எதுக்காக ராகவ் சாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ராகுவோட டெத் எனக்கு அன்ஃபேராக தான் படுது. உங்களுக்கும் அப்படி தான் தோணுச்சு அப்படின்னா ப்ரோக்கன் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதே சமயம் இந்த பயிலும் போயிட்டு ஒருத்தவங்கிட்ட ராகு இறந்து போயிட்டான் இல்லையோ, ஸோ அதனால் மற்ற ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே அவங்ககிட்ட போயிட்டு கணத்தை கட்டி ஓங்கி ஒரு அறையை விட்டுடுறா. அவன் திரும்புறதுக்குள்ளே இன்னொரு அறையும் விட்டுவிட்டு, கொண்டுட்டல என்னோட ராகவ, நீ அவரை கொண்டுட்டல அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. அது ஜான்வி அப்படின்னு இவன் ஏதோ சொல்ல வரான். ஜான்வி இல்லை, நான் சியா, நான் எப்போதும் ராகவோட சியா தான், நீ என்ன அடையணும்னு நினச்சி தானே என்னோட புருஷனை நீ கொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட டிஷர்ட்டை பிடிச்சிட்டு ஒழுக்கிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு அறையும் விட போகும்போது அந்த பைய கையை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் பாரு ஜான்வி, நான் ராகவை கொல்லலை, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினால் நம்பவே முடியாது இல்லையா, இவன் தானே மிகப்பெரிய எதிரி ராகவுக்கு, அதனால போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போறா கோவமா. எங்கே போகிறான்னு பார்த்தா போய் கன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. நேராக அங்கேருந்து இவனை கட்டி எய்ம் பண்ணிக்கிட்டு, நீ என்னோட புருஷனை கொண்டுட்டு நீ மட்டும் இந்த உலகத்தில் உயிரோட வாழ்ந்துருவியா, நீ ஆசைப்படுற எதுவுமே நடக்காது, அதை நான் நடக்கவும் விட மாட்டேன், இன்னைக்கு நீ சாக போகிற, இன்னைக்கு என்னோட ராகவும் மட்டும் இல்லை, இன்னைக்கு நீயும் தான் என்னோட கையால் சாக போகிற அப்படின்னு
சொல்லிட்டு அப்படியே அவனை ஷூட் பண்ண போயிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா போலீஸ் கரெக்ட் டைமுக்கு வந்து அவளை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மாமியாரும் வந்து நீ எதுக்கு சியா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, ராகு தான் எங்களை விட்டு போயிட்டான், நீயும் எங்களை விட்டு போக போறியா, இவனை நீ கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு தான் போவ, அப்புறம் நம்ம குடும்பமே செதிஞ்சு போயிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே கமிஷனரும் வந்து விராஜ் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னா இந்த பையன் தானே ராகுவை தூக்கிட்டு வந்தான், ஸோ அதனால இவன் மேலே தான் சந்தேகம் இருக்கு, இவன் தான் ராகுவை கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு உண்மையிலே யாரு கொலை பண்ணா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அதனால அவனை நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம், அதனால பாடி எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு செம கோவம் வந்துடுது. இவர் ஒன்றும் பாடி கிடையாது, இவர் என்னோட ராகு, அப்புறம் இவர் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டார், நான் இவரை எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கா. விடுமா, அவங்களோட கடமையை அவங்க செய்யட்டும் அப்படின்னு மாமியார் தான் சமாதானம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராகு அப்படியே ஸ்ட்ரெச்சரில் வச்சுட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினி ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கா. பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த பக்கம் இந்த பயலும் நான் அவனை கொல்லலை, நான் எதுக்காக ராகுவை கொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் எல்லாமே உனக்கு எதிராக தான் இருக்குது, அதனால நீ தான் அவனை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை நான் அவனை எதுக்காக கொல்லணும், அங்கே வந்து 4-5 அடியாட்கள் வந்தாங்க, அதில் ஒருத்தவன் தான் ராகுவை கண்ணால் ஷூட் பண்ணான், அதுக்கப்புறமா தான் நான் ராகுவோட பாடியை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன், இதில் நான் என்ன பண்ணேன், என்ன எதுக்காக நீங்கள் சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க, வேணும்னா அந்த ஸ்பாட்டுக்கு வாங்க, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா அந்த அடியாட்களுக்கும் அடிபட்டுருந்துச்சு, அதனால அவங்களும் அங்கே தான் கிடப்பாங்க, வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அங்கே யாரையுமே காணோம், ஒருத்தவன் பாடி கூட இல்லை. இவனுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. இங்கே தான் சண்டை நடந்துச்சு, இங்கே தான் இவனுங்க எல்லாரும் உளுந்து கிடந்தானுங்க, இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியலையே, நான் எதுவுமே பண்ணலை, ராகுவ அவனுங்க தான் ஷூட் பண்ணானுங்க அப்படின்னு சொன்னால் இவர் நம்ப மாட்டுறாரு. நீ என்ன சொன்ன என்கிட்ட, இங்கே நிறைய அடையாட்கள் இருப்பாங்க, அவனுங்க தான் எல்லாம் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, ஆனால் இங்கே அப்படி எந்த ஒரு அடையாளமே இல்லை, அதனால நீ தான் ராகுவை கொண்டு இருக்க, ஸோ அவரோட கொலை கேஸில் ஒன்றை தான் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த விராஜை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. இந்த பக்கம் அம்மாவும் பையனை நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த குட்டி பையனும் ரொம்ப பாசமாக இருப்பான் இல்லையா ராகு மேலே, அவன் வந்து சித்தப்பாவை நினச்சி அழுதுகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினுமே தரையில் படுத்துக்கிட்டு புருஷங்கர் நினச்சி அழுதுகிட்டே இருக்கா. அப்போ இவளுக்கு ராகு பக்கத்தில் இருக்கிற மாதிரியே தெரியுது. அவன் வந்து இவள் அழுகிறத பார்த்துட்டு எதுக்காக நீ அழுகிற சியா, நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தனே கல்யாணம் பண்ணும்போது, அதை நீ மறந்துட்டியா, உன்னை நான் எந்த சூழ்நிலையிலையும் அழுக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அப்புறம் நீ இப்போ எதுக்காக அழுகிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் இப்போ என்னை விட்டு போயிட்டீங்களே, நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் எப்படி வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அழுதுட்டு தான் இருக்கா. கண்ணை தொடச்சிக்கோ அப்படின்னு சொன்னதும் அவளும் கண்ணை தொடச்சிட்டு இருக்கா. இங்கே பாரு சியா, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எப்போதும் நான் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவளும் கண்ணை தொடச்சிட்டு பார்க்கும்போது அங்கே அவனை காணோம். இது எல்லாமே இமேஜினேஷன் தான் இவளோட. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு உங்களை என்கிட்டேருந்து பிரித்து அந்த விராஜ் நான் சும்மாவே விட மாட்டேன், அவனை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுக்க போகிறா போல நம்ம ஹீரோயினி. இந்த பக்கம் இந்த பயலும் பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கான் ஜெயிலுக்குள்ளே. இந்த மாதிரி ராகவும் ஷூட் பண்ணது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தூக்கிட்டு வரும்போது அவள் வந்து இவனோட கன்னத்தில் அரைஞ்சா இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது அப்போ அங்கே 2 வக்கீல்ஸ் வராங்க. அவங்க 2 பேரும் வந்து உங்களுக்கு பெயில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா நீங்கள் தான் ராகுவை கொன்னீங்க அப்படிங்கிறதுக்கு எல்லா ஆதாரமுமே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வரைக்குமே ராகுவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஃப்ளாஸ் ஆகிருக்குல்ல, ஸோ அதனால் எல்லோரும் உங்களை தான் சந்தேகப்படுவாங்க, உங்களுக்கு பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இதை கேட்டதுமே அவனுக்கு சமக்கம் வந்துடுது. அவனுங்களை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். நான் தான் சொல்கிறேன்ல நான் ராகுவை கொல்லலை அப்படின்னு, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக செய்யாத தப்புக்காக நான் ஜெயிலுக்குள்ளே அடைஞ்சிருக்கணும், என்னாலாம் இங்கே ஜெயிலுக்குள்ளே இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு பெயிலுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியது உங்களோட வேலை, உங்களோட வேலையை மட்டும் பாருங்கள், அதுக்கான பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், அதை விட்டுட்டு என்ன குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இங்கேருந்து வெளியே வந்தே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் ஒருவேளை வெளியே வந்தான் அப்படின்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானே தெரியாது, ஏன்னா இப்போ தடுக்கிறதுக்கு ராகவுமே இல்லை. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.